டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தலைப்பு. ஏன்னா ஹோமியோபதியில் பொறுத்த மட்டும் பேசிக் கான்செப்ட் என்னென்னா, எது ஒன்றை உண்டாக்குகிறதோ அதுவே அதன் மருந்தாக அமையும் அப்படிங்கிறது தான். அப்போது இப்போ கேட்குறாங்க, பாம்பு கடிச்சிருச்சுன்னா அதுலேருந்தே கொடுக்கலாமான்னா, ஆமாம். பாம்பு கடிச்சதுன்னா, நாகப்பாம்பு கடிச்சதுனாக்கா நாஜான்ற மருந்து வருது அப்படியே. அப்புறம் இன்னொரு மலைப்பாம்பு மாதிரி இன்னொன்று இருக்குது, சுருக்குக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாம்பு கடிச்சதுனாக்கா லாச்சசிஸ்ன்ற ஒரு மருந்து வருது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, எந்தெந்த இதுலேருந்து அதுலேருந்து எடுக்கிற ஒரு விஷமே பொட்டண்டைஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறோம். ஸோ அதுதான் வந்துட்டு ஹோமியோபதியினுடைய தனி சிறப்பு. அவ்வளோ தூரம் ஏன் சிக்கன் பாக்ஸ், மீசல்ஸ் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்த வைரஸை எடுத்து தான் அதை வந்துட்டு நமக்கு அட்டினியூவேட் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு வேக்சினாக நம்ம பயன்படுத்துக்கிறோம். சரி, இதெல்லாம் கூட உங்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கட்டும். இப்போது உங்கள் மனைவியே உங்கள் கணவன் வந்து திட்டார், அந்த அம்மா உம்முன்னு இருக்காங்க ஏதோ ஒரு கோவத்தில். இப்போ அவங்க யார்கிட்டையும் பேசலை. இப்போது அவங்க மாமியார் வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா, அவன் புத்தி உனக்கு தெரியலாமா, அப்படி தான்மா, விட்டுருமா அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட சரி சரி அப்படின்னு தலையாட்டு போவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த ஆழ் மனசில் அவங்க கணவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு உறுத்தின்ண்டே இருக்கும். ஆனால் அவங்க கணவரே வந்து, சரிம்மா, இதுனா புதுசாக உனக்கு வா சரி, நம்ம இன்றைக்கி சாயந்தரம் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு சமாதானமான வார்த்தையை சொன்னார், இல்லை தொட்டார்னு வச்சுக்கோங்க, சரியாக போச்சு. அதே தான் ட்ரீட்மெண்ட் இல்லையா? ஸோ வார்த்தைகள் வந்து நம்ம வாழவும் வைக்கும், அந்த வார்த்தைகள் நம்ம கொல்லவும் வைக்கும். இப்போ எங்கள் டாக்டர்ஸ் கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பேஷண்ட் வராங்க. அந்த பேஷண்ட் ஏதோ ஒரு ஸ்டேஜ் 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், போகத்தான் போகுது, இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் போகத்தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள். டாக்டர்கள் ஒன்றும் தெய்வம் இல்லை, ஆனால் தெய்வம் மாதிரி, அவ்வளோதான். ஸோ ஃபியூ டேஸில் போயிடுமான்னு சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கு சொன்னாலும், ஆனால் பேஷண்ட்கிட்ட சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, கவலையே படாதீங்க, இது மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இதையும் தாண்டி நீங்கள் வந்துடுவீங்க. ஏன்னா உங்களோட வில் பவரும் நீங்கள் செய்த நல்ல விஷயங்களும் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு நாங்கள் ஒரு நல்ல வார்த்தை அவங்களுக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக 7 நாள் அப்படிங்கிறது 7 வாரம் தள்ளி போகும். இது வந்து நம்ம கண்கூடாக பார்க்குற இதுதான். இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஒரு ரிசர்ச் என்னன்னா, ஏன் வந்து எது ஒன்றை உண்டாக்குகிறதோ அதுவே அதை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரீசெண்டாக நீங்கள் இப்போ ஜிஹெச்சுக்கு போனால் கூட தெரியும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா வயிற்று புண்ணு கேஸுக்கும் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் பயன்படுத்துகிற ஒரு புதிய மருந்து என்னன்னாக்கா, சாதம் நேற்றுக்கு ராத்திரி வச்சது மண் சட்டியில் வச்சு சாதத்தை வச்சு அதில் தண்ணியை கொட்டி அதில் சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு அப்படியே மூடி கொஞ்சம் கூட மோர் ஊற்றி மூடி அப்படியே வச்சிடணும். 12 hours கழிச்சிட்டு காலம்பரை எழுந்திரிச்சு அதை எடுத்து நல்லா வடிச்சிட்டு அதை வந்து டம்ளரில் ஊற்றி எல்லா க்ரானிக் அல்சர் பேஷண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. பேஷண்ட்டு சிரிக்கிறாங்க பார்த்தாக்கா. இல்லை, ஆனால் உண்மையில் என்னன்னா, அதில் இருக்கிற ப்ரோபயோட்டிக் வந்துட்டு தான் அவங்களுக்கு அந்த அல்சரே நல்லாக்குறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போது டயபெட்டிஸுக்கு கூட அது வந்துட்டு ஓரளவுக்கு அதில் இருக்கிற லாக்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து இப்போ குளுக்கோஸ்ன்ற லெவலையும் குறைக்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்துக்கிறது. அதுதான் சொல்ல வரும், எது ஒன்றை உண்டாக்குகிறதோ அதுவே தான் அதை குணப்படுத்தும் என்று. அப்போ ஹோமியோபதியினுடைய தியரி வந்துட்டு இட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ தானே. நன்றி, சந்திக்கிறேன் அடுத்த எபிசோடில்.